Hi guys, day 4 of learning with me. இன்னைக்கு டிமேட் அக்கௌண்ட்னாலும் தென் ஒரு கரெக்டான கம்பெனியை எப்படி சூஸ் பண்ணுறதும் பார்ப்போம். டிமேட் அக்கௌண்ட்னா ஸ்டாக்ஸை பை பண்ணுறதும் செல் பண்ணுறதுக்கும் டிஜிட்டல் லாக்கர் மாதிரி இருக்க ஒரு அக்கௌண்ட். இந்த அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு பேன், ஆதார் அண்ட் பாஸ்புக் இதை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். தென் இப்போ ஓகே நமக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. அது ஆக்டிவேட் ஆக எப்படியும் நமக்கு 2 நாளாச்சும் ஆகும். 2 நாளில் நமக்கு மெயில் அண்ட் வாட்ஸ்அப்பில் ஏஞ்சல் ஒன்லேருந்தே நமக்கு மெசேஜ் வந்துடும். தென் இதில் எப்படி மணி ஆட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹோம் ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். தென் இதில் ஆட் அக்கௌண்ட் செக்ஷன் போயிட்டு ஆட் ஃபண்ட் அப்படின்னு காமிக்கும். அதை கொடுத்தீங்கன்னா மணி ஆட் ஆயிரும். ஓகே, தென் மணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு கரெக்டான கம்பெனி செலக்ட் பண்ணுறது. இப்போ எப்படி ப்ரோ நம்ம கரெக்டான கம்பெனி செலக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஃபெமிலியராக இருக்கணும். லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸ், விப்ரோ அண்ட் டாடா எலிக்ஸ், டாடா ஸ்டீல்ஸ் அந்த மாதிரி பிராண்டடான கம்பெனி இருக்கணும். பிஃபோர் ரெவன்யூ வந்து எப்படியும் நமக்கு 1 crore 10 crore அந்த மாதிரி ரெவன்யூ எடுத்துருக்கணும். ஒரு 5 yearsக்கு மேலே நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னா அந்த மாதிரி ரெவன்யூஸ்லாம் தெரியும். தென் நானே பிகினர் ப்ரோ, என்கிட்ட அவ்வளோ காசுலாம் இல்லை. டாடா எலிக்ஸ், டாடா மோட்டார்ஸ் அதெல்லாம் போடுற அளவுக்குலாம் எனக்கு காசு பத்தலை. நானே ஒரு பிகினர், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் என்னோட ஒரு ஃப்ரீ அட்வைஸ் எடுத்துக்கோங்க. நம்ம என்ன ஃபஸ்ட்டு பண்ணணும்னா இன்வெஸ்ட் ஸ்மால் திங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நம்ம பழக தான் நெக்ஸ்ட் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஐடியாலஜிக்கு அப்புறம் தான் நமக்கு என்ன பண்ணலான்னு ஒரு மெத்தட் கிடைக்கும். தென் ஸ்டாக்ஸை அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் சார்ட்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்மால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 100, 200, 300 இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நானே ஒரு 200 தான் ஃபஸ்ட்டு இன்வெஸ்டே பண்ணேன். இப்போ வந்து ஒரு 500 பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே நான் அவ்வளோதான் பண்ணியிருக்கேன். இன்னும் இன்வெஸ்ட் பிக்காக பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்னா 10,000க்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம், 20,000 எடுத்துடலாம், 15,000க்கு இன்வெஸ்ட் பண்ணுவோம், 30,000 எடுத்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட்டே ஆவீங்க. யாராலும் சக்ஸஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கணும். கற்றுக்காமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம எப்படி நம்ம ஸ்டாக் செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா ஏஷியன் பெயிண்டோடது 2,000 ரூபா. நம்மகிட்ட 2,000லாம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஒரு 500 அவ்வளோதான் என்னோட பட்ஜெட். அப்படின்னா 65 ரூபீஸ்க்கு ஒரு ஸ்டாக்ஸ் இருக்குது. அது எப்படி கரெக்டான ஸ்டாக் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 65 இருக்க ஸ்டாக் வந்து அதோட கம்பெனிஸ் முதல் போய் பார்க்கணும். கம்பெனிஸில் ஃபண்டமெண்டல் அண்ட் டீடைல்ஸ் அண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபண்டமெண்டல் டீடைல்ஸில் போய் பார்த்தோம்னா கரெக்டாக தெரியும். அதோட ப்ரொமோட்டர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க, அதோட ஸ்டாக் டீடைல்ஸ் தெரியும். ஸ்டாக் அனலைசிஸ் பார்த்தோம்னா அந்த சார்ட்டில் போய் பார்த்தோம்னா நம்ம சார்ட் அப் அண்ட் டவுன் அந்த மாதிரி இருக்கும். தென் அதோட லீஸ்ட் செல் அண்ட் ஹையஸ்ட் செல் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக தெரியும். ஓகே, இதில் செல் பண்ணலாம் இல்லை பை பண்ணலாம் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ தெரிய வந்தப்போ நம்ம பண்ணிக்கலாம் அந்த டைமில். இப்போ 671 அப்படின்னா 71லேருந்து ஒரு 100 இருந்துச்சுன்னா ஓகே 30 ரூபீஸ் அது எக்ஸ்சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்குது. அது லோவில் இருக்குது, இது ஹையில் இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு இது ஸ்டாக்கையும் செக் பண்ணுறப்போ ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஐடியாலஜியை வச்சு நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ண ஆரம்பிக்கலாம், பில்டப் பண்ண ஆரம்பிக்கலாம். தென் ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சு நம்ம மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.